அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு விஷயத்த மட்டும்தான் அடிக்கடிக்கு சொல்றாரு. இங்க வந்து உட்கார்ந்த உடனேவே தேவன் சொல்ற ஒரு விஷயம், பயம் மட்டும்தான் சூழ்ந்து இருக்கு. இரவுல தூங்கும் போதும் அந்த பயம் தான் இருக்கு. அந்த பயத்தை குறித்து தான் தேவன் பேச சொல்றாரு. நீ ஏன்னு எனக்கு தெரியல, ஆனா தேவன் பேச சொன்னார்னா அவர் நடத்துவார். எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 3:25. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும். அவர் உறுதியான வாக்குறுதி கொடுத்துட்டார், வரும்போது அஞ்ச வேண்டாம்னா. துஷ்டமான காரியத்தை பிசாசு கொண்டு வருவான், அவ்வாறு கொண்டு வரும்போது நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏன் அஞ்ச வேண்டாம்னா 26 வாசிங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அவரே நமக்கு நித்திய நம்பிக்கை. அவர் நமக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும் போது பிசாசு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தேவன் இந்த பிசாசுன்னு நம்மை காப்பாற்றுவார். அந்த வார்த்தையை வாசிங்க, சடுதியான துஷ்டர்களின் பாழ்கடிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் வந்தாலும் உன்னை அணுகாது, அதற்கு அஞ்சாது அப்படின்றதுதான் தேவன் சொல்ற வாக்குத்தத்தம். இப்ப 24 வாசிங்க. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். அப்ப நீங்க பயப்படாது இருந்தாதான் உங்களுடைய தூக்கம் இன்பமா இருக்கும். அப்போ பயம் இருக்கு, அதனால துன்பம். இனி உங்களுக்கு பயம் இருக்க கூடாதுன்னா பயத்தை நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற தேவனை நீங்க நினைத்து கொண்டு படுக்கணும். வேற எந்த சிந்தனை இருக்கக்கூடாது. பிசாசின் ஆட்கொண்டுருவானா, ஏன் இருளா இருக்கே, வெளிச்சம் இருந்தும் இருளா இருக்கேன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இருளே இருந்தாலும் அவர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். நீ படுக்கும் போது பயப்படாது இருப்பாய். அதை தான் அடிக்கோட்டிட்டு சொல்றார். ஏன்னா நான் இப்ப நடந்துட்டு இருக்க காரியத்தை தான் தேவன் சொல்றாரு. நீ படுக்க போறதுக்கு முன்பதாகவும் நீங்க படுக்கும் போதும் பயப்படாது இருக்கணும். ஏன்னா அவர் நம்பிக்கையா இருக்காரு. அவர் நம்பிக்கையா உங்களுக்கு இருக்கும் போது நீங்க எதை கண்டோம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நீ படுத்து கொள்ளும் போது உன்னுடைய நித்திரை இன்பமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய தூக்கம் இன்பமா இருக்கும். இனிமேட்டு இன்பமா இருக்கணும்னா இதை சொல்லுங்க, என்னுடைய பயத்தை என்ன பண்ணுங்கப்பா, நீக்குங்க, முற்றிலுமாக எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்கணும். இப்ப 3:1 வாசிங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை. இந்த பயம் வரும்போது தேவனுடைய போதகத்தை என்ன பண்ணுவோம், மறக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு போயிடும். என்ன பண்ண முடியாது, வேதம் வாசிக்க முடியாதபடி பண்ணிடுவான் பிசாசு. ஜபம் பண்ணலான்னு எழுவோம், நம்மளால ஜபம் பண்ண முடியாது. அவருடைய போதகத்தை விட்டு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நீங்க மாறவே கூடாது, நீங்கவும் கூடாது. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவருடைய கட்டளைகளை நீங்க என்ன பண்ணணும், காத்து கொண்டே இருக்கணும். இருதயத்துல, மாம்சத்துல அல்ல, இருதயத்துல. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். 3 விஷயங்கள்: நீடித்த நாட்கள், தீர்காயுசு, சமாதானம். இந்த 3 தான் தேவன் சொல்ற. இந்த 3 தான் இல்லாத இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். என்னோட நாட்கள் வந்து குன்றி போயிடுமா அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கலாம். வியாதி பெரிய வியாதியா இருக்கலாம், அதை விட பெரிய தேவன் இருக்கிறார். நீடித்த நாட்களை தந்து ஆயுசின் நாட்களை என்ன பண்ணுவார், அவர் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார், சமாதானத்தோடு இருப்பீர்கள். இதுதான் தேவன் சொல்றது. 3 வாசிங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாது இருக்கணும். நம்ம விலக்கி வைக்க கூடாது. இந்த 2 தான் இந்நாள் வரை நம்மளோட வாழ்க்கை நடத்துகிறது. அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும். நீ அவைகளை அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கழுத்துல இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா பாரமா இருக்கலாம். பாரத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், சுமந்து கொண்டே இருப்போம் கழுத்துல. ஆனா சத்தியத்தையும் கிருபையை என்ன பண்ணணும், நம்ம கழுத்துல பூண்டு தினந்தோறும் போகும்போது வரும்போதும் கிருபை தான் நடத்தணும். அந்த சத்தியம் தான் நம்மள என்ன பண்ணணும், நடத்தணும். அவைகளை உன் சாதா பலகையில இருந்து நம்ம வந்து எழுதுனா நம்மளே அழிச்சிடுவோம், பிறர் என்ன பண்ணுவாங்க, அழிச்சிடுவாங்க. இருதயமாகிய அந்த ஒரு பலகையில எழுதும் போது யாராலும் என்ன பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது. 5 வாசிங்க. இததான் தேவன் சொல்றாரு. இப்ப சில நேரங்கள்ல நம்மளுடைய சுய புத்தியின் மேல நம்ம சார்ந்து இருப்போம். என்னுடைய சுய புத்தி அழிஞ்சிடும்பா. என்னுடைய சுய புத்தி அல்ல, நீர் தந்த ஞானத்தினால் நான் என்ன பண்ணணும், அந்த ஒரு அடி எடுத்து வைக்கணும். சில நேரங்கள்ல நம்ம
ஆலோசனை கேட்காம ஒரு காரியத்தை சுய புத்தினால் இல்லை ஏதோ ஒரு சுய புத்தியில நான் பண்ணிட்டேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது, ஆலோசனை கேட்டு செஞ்சிருக்கலாமோ அப்படின்றது தேவன் அதுக்கப்புறம் தான் உணர்த்துவார். சில நேரங்களில் பிசாசின் காரியங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு வழியை நம்மளே ஆயத்தம் பண்ணி கொடுத்துடுறோம். சுய புத்தியின் மேல் இனி சாராமல் தேவனுடைய ஞானத்தின் மேல் நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். கீழே வாசிங்க. அப்ப அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது மட்டும் இல்ல, முழு இருதயத்தோட அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணுமா? அப்படியே வாசிங்க. எங்க போனாலும் அவரை தான் நினைக்கணும். என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு சொல்றவங்க மாத்திரம் கையில இருக்கு. என்னுடைய வழிகள்ல அவரை நான் நினைத்துக் கொள்வேன். என்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்த ஒருவர் தான் இருக்கிறாரு. கண்டிப்பாய் செவ்வையான பாதையில் என்னை நடத்துவார். நீ உன்னை அந்த ஞானி நமக்கு ஞானத்தை கொடுத்தாலும் நம்மள ஞானி எண்ணக்கூடாது. அவர் தான் ஞானி. அங்க இருந்து தான் நமக்கு ஞானம் வருது. அவர் ஞானத்தை நமக்கு கொடுத்துட்டதுனால நம்ம ஞானி ஆயிட முடியாது. அதனால நம்மை ஒரு நாளும் ஞானி என்று எண்ணாமல் அந்த ஞானியின் பிள்ளை அவர் என்ன நடத்துறார் ஞானமாய். நான் நடத்தல, நம்ம சொல்லுவோம்னா நான் ஞானமா பேசுவேன். அவர் நம்ம பேச வைப்பார். எங்க எப்படி பேச வைக்கிறாரோ அப்படிதான் நம்மை நடத்துவார். நீ உன்னை ஞானி என்று என்னாதே. அப்ப எதை விட்டு விலகணுமா? எந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தீமையான காரியமா, அதை விட்டு விலகணும். அதை விட்டு விலகாம அதோட நம்ம இருப்போம் அப்படின்னாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாயிடும். இப்ப தீமையை விட்டு விலகுனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும், எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இவ்வளவு நாள் நன்மை செய்து கொண்டு வந்தோம். நன்மை செய்யறது தப்பே இல்லை. ஆனா தீமை ஏன் நமக்கு நேரிடுது அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதோ என்ன பண்ணிருக்கு, இணைந்திருக்கு, நம்ம செஞ்சிருக்கோம். அப்ப அதை நம்மளோட வாழ்க்கையிலிருந்து விளக்கும் போது நன்மையான ஈவுகளை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். 9 வாசிங்க. கணம் பண்ணு அப்படின்னு பண்ணும் போது 10 வாசிங்க. தேவன் சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளின் திராட்சரசம் புரண்டு ஓடும். தேவன் சொல்ற 2 விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், ஒரு திறவுகோல் வார்த்தையே இதான். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இப்படிதான் உங்களை வைக்க போறார். ஆனா அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்க கீழ்ப்படியணும். தீமையை விட்டு விலகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி கர்த்தரை கனம் பண்ணு. அப்ப யாரை கனம் பண்ணணும்? உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கனம் பண்ணுவேன், ஆனா தேவனை கனம் பண்ண மாட்டேன் அப்படின்றது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. நீங்கள் தேவனை கனம் பண்ணும் போது எல்லாரையும் கனம் பண்ணுவீங்க. அவரை தான் ஃபர்ஸ்ட் கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணும் போதுதான் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அவ்வாறாக தான் தேவன் என்ன பண்ண போறா, வைக்க போறா. 27 வாசிங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இந்த வார்த்தையை நம்பிதான் நீங்க என்ன பண்றீங்க, நன்மை செய்றீங்க. அதை தேவன் அறிந்திருக்கிறார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு தேவன் என்ன பண்ணிருக்கார், சொல்லிருக்கார். நன்மை செய்யதாமா சொன்ன, தீமையோடு இசைந்து வாழ சொல்ல அப்படின்றது நான் சொல்ல, தேவன் சொல்றார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய். ஆனால் அந்த தீமையோடு நீ இசைந்து வாழக்கூடாது. நன்மை செய்து விட்டு அவங்களுக்காக வாழ்க்கையில இரு. நீ எப்பவும் போல எப்படி இருந்தே அப்படி இரு. சேர்ந்து வாழணும் அப்படின்றது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. நன்மை ஒரு நாளும் தீமையோடு இணையக்கூடாது. நம்ம பிசாசோடு கை கோர்த்து வாழவே கூடாது. அதுதான் தேவன் சொல்ற ஒரு உள் ஆழம். 28 வாசிங்க. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. இப்போ என்கிட்ட ஏதோ ஒரு காசு இருக்கு, யாருக்கோ ஹெல்ப் பண்ணணும், அவங்க என்கிட்ட கேட்குறாங்க உதவி, எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னா, என்கிட்ட நான் காசு வச்சுக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லவே கூடாது. நாளைக்கு வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்கு உட்பட்டவர்கள். நம்ம கிட்ட இல்லைனாலும் கொடுத்துடணும். அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ தேவன் எங்களுக்கு செய்வாரா? என்கிட்ட இருக்கிறதே அவ்வளோதான், 1000 ரூபாய் தான் இருக்கு, அவங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டா இந்த 500 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? மீதி 500 ரூபாவை தேவன் எப்படி கொடுப்பாருன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அவர் எப்படி வேணா கொடுப்பார். வித்தியாசமா நான் ஒண்ணுமே இல்லைனாலும் நடத்துவார்.
இந்நாள் வரை நடத்தி கொண்டு வரலையா, இனிமேலும் நடத்துவார். அப்போ நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு திராணி இருக்கும் போது, ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து ஹெல்ப்னு வராங்க, நீ போயிட்டு நாளைக்கு வா நான் தரேன், நம்ம கிட்ட இருக்கும் போது. இல்லாத போது இல்லைன்னு சொல்றது தப்பு இல்லை, இருக்கும் போது நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான தப்பா இருக்கு. இப்ப 25 மட்டும் நீங்க வந்து வாசிங்க, நம்ம வந்து முடிக்கலாம். இததான் தேவன் மறுபடியும் அடிக்கோட்டிட்டு சொல்றாரு. இனிமேல் எவ்வளவு துஷ்டமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏன்னா 26 வாசிங்க. உன்னுடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். இதுல மறைமுகமான பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. நீங்க ஆவிக்குரிய கண்களை இதுக்கப்புறமா நாங்கள் சென்று விடுவோம். இதுக்கப்புறம் இதை நீங்க தியானிக்கும் போது என்னுடைய கால் சிக்கிக் கொள்ற மாதிரி தான் இருக்கு, எனக்கே அது வந்து ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகலாம், உங்களுடைய மனதுல அந்த ஒரு ஏக்கம் இருக்கலாம். ஆனா உங்களுடைய கால் சிக்கிக் கொள்ளாது. உங்களுடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவன் காப்பார். ஏன்னா கர்த்தரே உங்களுக்கு நித்திய நம்பிக்கையா இருப்பார். ஏன்னா சடுதியாய் தான் பிசாசு வருவான், ஒரு துஷ்டமான காரியத்து மூலமா தான் வருவான். அதை நீங்கள் நன்மை என்று எண்ணி வாழாதிருங்கள். நன்மையான காரியங்களை செய்யுங்க. ஆனா தீமையான காரியங்கள் நன்மையாய் மாறும் சொல்லிட்டு ஒரு நாள் யோசிக்காதீங்க. பிசாசு ஒரு நாள் என்ன ஆக மாட்டான், நன்மையா மாற மாட்டான். அவனுடைய வேலையே நம்மளை குழப்பி அவனுடைய வலையில் விழ வைக்கிறது தான். நல்லவன் போலதான் வந்து நடிப்பான். நல்லவனா இருக்கானேன்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணிடக்கூடாது, சாய்ந்து விழக்கூடாது. நம்ம சாய்ந்து விழுறதுனாலதான் பிசாசுக்கு கொண்டாட்டம் ஆயிடுது. கொண்டாட்டம் ஆயிட்டு அவன் பிசாசு என்ன பண்ணுவான், தந்திரமானவன். தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியும். ஏன்னா தள்ளப்பட்ட தூதன்ல மேன்மையான தூதனே அவன் தான். வாத்தியத்தோட அந்த ஒரு தலைவனே அவன் தான். அப்படின்னு இருக்கும் போது எப்படி பண்ணா அவங்க சாய்ந்து விழுவாங்க, நமக்கு ஆறுதலான வார்த்தை சொன்னா நம்ம சாய்ந்துருவோம். அதுலதான் விழ வைப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தீமைக்கு நம்ம நன்மை செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா தீமையான காரியத்துக்கு நீங்கள் உட்பட்டு இணைந்து வாழக்கூடாது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சட்டதியான காரியமோ எந்த ஒரு துஷ்டமான காரியங்களோ உங்களை வந்து சேதப்படுத்தாது. நீங்க அதற்கு அஞ்சாம இருக்கலாம். தூங்கும் போது நிம்மதியான தூக்கத்தை தேவன் கொடுப்பார். ஆனா முழு இருதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அவர் மேல் முழு இருதயத்தோடு நம்பிக்கையா இருங்க. இனிமேல் என்ன ஒரு துஷ்டமான காரியங்கள் வந்தாலும் அது உங்களை வந்து சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் காத்துக்கொள்வார். கண்களை மூடலாம்.